இது வரைக்கும் இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இனிமே கண்டிப்பா பிடிக்கும். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஏன் நின்ட்டீங்க? எனக்காகவா இல்ல நான் கட்டின தாலிக்காகவா? இது ரெண்டுத்துக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. கண்ணனை இங்க வர சொன்னதே நான் தான். நேத்து நைட் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினதை நான் கேட்டேன். காலையில உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினேன். இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு கடைசியில் நீங்க பிரியறதுக்கு காரணம் நான் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து நீங்களும் நிம்மதி இல்லாம நானும் நிம்மதி இல்லாம தோ அவரும் நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு போயிருங்க. உங்க வீட்டுல நான் பேசுறேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. 2 மாசமா நினைச்சிட்டு இருந்த உங்க அக்காவே மறந்துட்டேன். நீங்க என்ன 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நான் அங்க வெயிட் பண்றேன். நீங்க பேசிட்டு வாங்க. எதுனாலும் வந்து சொல்லுங்க, நானே ஹெல்ப் பண்றேன். ஒருவேளை நான் தாலி கட்டின பாவத்துக்கு என் கூட வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காதலை இங்கேயே தூக்கி போட்டு வந்துருங்க. கண்ணா, दीपिका, சாரிடா கண்ணா. நான் எதுவும் வேணும்ட்டு பண்ணல. எங்க அப்பா என் காலில் விழுந்து அழுததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. சாரி கண்ணா. ஏ அழுகாத தீபிகா. ஏ சொன்னா கேள்றி, அழுகாதன்னு சொல்றேன்ல. இல்லடா, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இதெல்லாம் நினைச்சு நான் நைட்லாம் அழுதுட்டே இருந்தேன். பரவாயில்ல விடு தீபிகா. அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்க. அதான் அவரே நம்மளை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னார்ல. அதுவும் இல்லாம நேத்து நைட்டு உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல. ஏய் எனக்கு தெரியும் தீபிகா, உங்களுக்குள்ள ஒன்றும் நடந்திருக்காதுன்னு. ஏன்னா நீ ஏழாச்சே. ஏய் நான் உன்னை நம்புறேன்டி. சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். என்னடா என்னையவே சந்தேகப்படுறியா? அப்பா அழுகிறாருன்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டினவ புருஷன் கை வச்சுதான் அவன் கூட படுத்திருப்பான்னு நினைச்சியா? உலகத்துல எந்த ஆம்பளையாவது தான் தாலி கட்டின பொண்டாட்டியை அவன் லவர் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்கானா? அவர் நினைச்சாரு. அப்படிப்பட்ட அவரையே சந்தேகப்படுற? இத்தனை வருஷமா லவ் பண்ண என் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்ல. யாரோ ஒருத்தர் மேல உனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதோ பார், உன்னை பார்த்ததும் ஓடி வந்ததும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இல்ல, என்னை மறந்துட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லதான் வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. இனிமே அவர் தான் எனக்கு எல்லாமே. தயவு செஞ்சு இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாத. நான் கிளம்புறேன்.
ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லியிருந்தா ஃபோன்லயே பேசியிருப்பேனே. ஃபோனில் பேசியிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது. அதுவும் இல்லாமல் லைஃப்ன்றது எல்லாருக்கும் ஒரு டைம் தான் வரும். அந்த ஒரு லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச லைஃபாக இருக்கணும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பிடிச்சோ பிடிக்காமையோ நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. இனிமே நீங்க தான் என் லைஃப். 3 வருஷமா லவ் பண்ணிட்டேன். இப்ப திடீர்னு அவனை மறக்க முடியுமான்னு தெரியல. ஸோ கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட்டா மறந்துடுறேன். எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போலேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே?